நான் அமைதியாக இருக்கேன்றக்காக நான் குற்றவாளி கிடையாது. அது கடவுளுக்கு தெரியும். எவ்வளவோ பேர் என் மேலே என்னென்னமோ வாரி இறைக்கிறீங்க. மீடியா கிடச்சிருச்சுன்னா என்னன்னாலும் பேசலான்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, பரவாயில்ல. இது ஒரு சூழ்நிலையை வந்து கடவுள் எனக்கு என்னோடய மன உறுதி எவ்வளோன்னு சோதிக்கிறாருன்னு நான் நினச்சிக்கிறேன். எனக்கு வந்து என்னோடய வயதான தாயாரை நான் பராமரிச்சிட்ருக்க ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருக்கேன். என்னவோ காலேஜில் நான் இன்றைக்கி லீவ் போட்ட மாதிரி ஒரு சில ஊடகங்கள் சொல்கிறாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட காலேஜ் தொடங்கி ஒரே ஒரு நாள் தான் போனேன். 16ஆம் தேதி காலேஜ் ஓப்பன் பண்ணாங்க, ஜூன். இப்போ வரைக்குமே நான் வந்து அந்த ஒரு நாள் ஜாயின் பண்ணிவிட்டு என்னோடய தாய் வந்து கீழே விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் தலையில் அடிபட்டுது, கொஞ்சம் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காங்க. பேச்சே இல்லை, பேசவே இல்லை. இப்போ தான் மெல்ல மெல்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால அந்த